ஹலோ மக்களே, ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வீட்லேயே ராகி கலந்த சாக்லேட் கேக் பண்ணியிருந்தேன். மைதா இல்லாமல், ஒயிட் சுகர் இல்லாமல், ஓவன் இல்லாமல், எக் இல்லாமல், பேசிக்கலி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இட்லி குக்கரில் நான் இந்த கேக் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் ஹெல்த்தியாக இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கப்பு ராகி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு கொக்கோ பவுடர், 1 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் கரும்பு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். நான் எண்ணெய்க்கு பதிலாக 2லேருந்து 3 ஸ்பூன் உருக்குன பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சால்ட்டு, 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 கப் தயிர், காய்ச்சி ஆற வச்ச 1 கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதே எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் வச்சுட்டு பட்டர் நல்லா தடவிட்டு நம்ம கேக் மிக்ஸை உள்ளே போட்டு ஒரு 2 வாட்டி நல்லா தட்டணும். அப்போ தான் ஹோல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபில் ஆகும். நல்லா தட்டிட்டு தேவையான நட்ஸு, சாக்கோ சிப்ஸு நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பிளேட் வச்சுக்கோங்க. மேலே நம்ம கேக் பேட்டர் டின் வச்சுக்கோங்க. இது ப்ரீ ஹீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கேக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இட்லி குக்கரில். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா ஸ்டிக் பண்ணி பார்த்தா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடின்னு அர்த்தம். பார்க்கலாம், ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டிக் வச்சு பார்த்தேன், எனக்கு ஒட்டலை. ஸோ நான் எடுத்துட்டேன். இது கூல் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த பட்டர் ஷீட்டை பிரிச்சுடுங்க. பட்டர் ஷீட் பிரிக்கிறப்பவே ஸ்மெல் சூப்பராக இருந்தது. அந்த ராகியோட கேக் ஸ்மெல் வந்து டெம்ப்டிங்காக இருந்தது. நான் இதுதான் செகண்ட் டைம் பண்ணுறேன். நான் கேக்கெலாம் ப்ரொஃபஷ்னலாக எனக்கு பண்ண தெரியாது. பட் ஸ்டில் இது ரொம்ப நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்திருந்தது. அந்த மைல்டு சுகரோட ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நான் கேக்குக்காக டார்க் சாக்லேட் வச்சு ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பைப்பிங் பேக் இருந்ததுன்னா நீங்கள் தேவையான டெக்கரேஷன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கலாம், இல்லை மேலே ஏதாவது சாக்லேட்ஸ் வச்சுக்கலாம். அது இன்னுமே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக ஜெம்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அது என்னோடய ஹஸ்பண்ட் பேரை வந்து நான் அப்படியே அதில் எழுதியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறப்பவே எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்துருச்சு. நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியோ இல்லை தீம் கேக்ஸோ இருக்காது இல்லையா? நான் அவருக்கு கொடுத்த உடனே அவரோட ரியாக்ஷன் பாருங்களேன், மினிமலிஸ்டிக் ரியாக்ஷன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க எங்கள் ரியாக்ஷன். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இன்ட்ரோவர்ட் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். பட் ஹீ இஸ் வெரி ஹாப்பி. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, மைல்டு சுகரோட சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வேறு 2 நாள் சாப்பிட்ருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.